ஹை ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏவியேஷன் இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது மூணு படிக்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஜாப் வேக்கண்ட் எப்படி இருக்கும், அண்ட் தென் இது மூணு படிக்கிறதுக்கு நம்மளோட எலிஜிபிள் எவ்வளோ இருக்கணும், அண்ட் தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல், ஏவியேஷன்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஏரோஸ்பேஸ் அப்படின்னு என்னன்றதை பார்க்கலாம். ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறது பூமியை தாண்டி விண்வெளியில் நம்ம அனுப்பக்கூடிய ஏர்கிராஃப்ட், ஸ்பேஸ் கிராஃப்ட், சேட்டலைட், மிசைல்ஸ் இதை பற்றின டிசைனிங், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் தாங்க படிக்க போகிறோம். ஸோ ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லேப்லையோ இல்லை ரிசர்ச் சென்டர்லையோ பார்த்தீங்கன்னா ஒரு தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய பிளேன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் இதை பற்றின டிசைனிங், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ் இது தாங்க படிப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் செக்ஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் செக்ஷன் கண்டிப்பாக இதில் இருக்குங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரெகுலர் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கும். பட் ஏவியேஷன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பைலட்ஸ், கேபின் க்ரூ, நம்ம ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணி பிளேன்ஸில் வந்துட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே ஏவியேஷன்ஸில் வருங்க. லைக் பார்த்திங்கன்னா இப்போ ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸில் வரலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குது, ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அண்ட் ஏவியேஷன் சேஃப்டியில் இருக்காங்க, அண்ட் கேபின் க்ரூ மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க, அண்ட் ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ், பைலட்டிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏவியேஷனில் வரக்கூடிய செக்டார்ஸ். ஓகே, இப்போ ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஏவியேஷன் இது மூணு படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிள்ன்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸ் 50% மேலே கண்டிப்பாக இருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நல்லா வரும்னா கண்டிப்பாக நீங்கள் இது மூணுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இதே டிப்ளமோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஇ கோர்சஸ் போட்டுக்கலாம், இல்லை பிஎஸ்சி கோர்சஸ் போட்டுக்கலாம். நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ண முடியும். அண்ட் ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு பிஏ பிடெக் கோர்சஸ் தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிகிரி பேஸ்டு கோர்சஸ். அண்ட் ஏவியேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஏவியேஷனாக நம்ம எடுத்து படிக்கலாம், இல்லை பிபிஏ ஏவியேஷன் எடுத்து படிக்கிறோம்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடும். அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏடிஏன்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸஸ் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கோர்சஸ் தான். டிப்ளமோ ஏவியேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணலாம், இல்லை கேபின் குரூப்பாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த கோர்சஸ் படிக்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம அதிகமான இப்போ சேட்டலைட்ஸ் பூமியிலேருந்து வெளியே அனுப்பிட்டுருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் டெவலப் ஆகட்டும் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம சேலரியும் ஹையாக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்கோப் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செக்டர்னால் அது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறனால பார்த்திங்கன்னா நாசா, இஸ்ரோ அண்ட் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிஸ் கூட நம்ம டைப்பில் இருக்கலாம், ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு கோர்ஸ் தான். நெக்ஸ்ட் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஏர்பிளைன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதிகமாக இருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது. ஏர்பிளைன் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஏரோநாட்டிக்கல் படிக்கிறனாலே பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறோன்னா நம்ம ஒரு பைலட்டாக ஒர்க் பண்ண முடியும், ஃபைட்டர் ஜெட்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஏவியேஷன்ஸ் படிக்கிறனா என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா ஏர்போர்ட்டில் நம்ம ஒர்க் பண்ண முடியும், ஒரு பைலட்டாக ஒர்க் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கேபின் க்ரூ மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியும், அண்ட் ஏவியேஷன் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், ஏர்கிராஃப்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏவியேஷன் படிக்கிறனாலே பார்த்திங்கன்னா அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்து படிக்கிறனால பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே இதில் நல்லா ஒர்க் பண்ண முடியும். சேலரி ரொம்ப ஹையாக வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே. ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா சேலரி ஹையாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே வேக்கண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்னால ஏஏ கோர்சஸ் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. ஆனால் ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அதிகம் யாரும் எடுக்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணும்போது ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸில் வந்துட்டு ஏவியேஷன்ஸ், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த காலேஜ் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்கிற ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்து ஒவ்வொரு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜாப் வேக்கண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, சேலரி எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.